இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 1-16 வரை வசனங்களை வாசிப்போம். பின்பு நாம் அதை தியானிப்போம். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினது இல்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். சடுதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்திற்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். நான் அவனுடனே மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனதென்ன என்றார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள். ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாய் இருக்க கண்டான். அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். தன் தாயின் கர்ப்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையைப் போல அவள் ஆகாதிருப்பாளாக என்றான். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினது உண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அதுபோலவே அவள் 7 நாள் பாளையத்திற்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்பட கடவள் என்றார். அப்படியே மிரியாம் 7 நாள் பாளையத்திற்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தாள். மிரியாம் சேர்த்து கொள்ளப்பட மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள். பின்பு ஜனங்கள் ஆசரோத்திலிருந்து புறப்பட்டு பாரான் வனாந்தரத்திலே பாளையம் இறங்கினார்கள். இந்த வேத வசனத்திலிருந்து இன்று நாம் தியானிக்க இருப்பது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த 12வது வசனத்தில் நாம் வாசித்த இந்த அதிகாரத்தில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், மோசேயுக்கு விரோதமாக மிரியாமும் ஆரோனும் பேசுகிறார்கள். மிரியாம் பேசுகிறார், ஆரோன் அவளோட கூட சேர்ந்து கொள்ளுகிறார். என்ன பேசுகிறாங்கன்னா, அவனுடைய மனைவியை குறித்து பொறாமை கொண்டு அங்கு பேசுகிறார்கள். அடுத்து ஊழியத்தை குறித்தும் அவர்கள் பேசுகிறார்கள். ஏன் மோசேயை கொண்டு மாத்திரம்தான் ஆண்டவர் பேசுவாரோ, எங்களை கொண்டு அவர் பேசினதில்லையோ என்று சொல்லி அவர்கள் அவனுக்கு விரோதமாக பேசுகிறார்கள். இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அபிஷேகம் பண்ணினவனை தொடாதே என்று சொல்லி. கர்த்தர் மோசேயை அழைத்தார் இந்த ஜனங்களை விடுவிப்பதற்காக. அவர் அழைத்தவரை நாம் என்ன பண்ணக்கூடாது? அங்கு குறை சொல்லக்கூடாது. அது கர்த்தரையே குறை சொல்லுகிறது போல இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், மோசேயை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறார். அதன் பின்பு என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். சாந்த குணம் என்பது அப்படியே சும்மா இருப்பது என்பது கிடையாது. அது ஒரு பலன், பரலோகத்திலிருந்து கிடைக்கிற ஒரு பலன். ஏன்னா இயேசுவே சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் இங்கே நம்ம பார்க்கிறோம், அவன் சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது அவனுக்கு விரோதமாக அங்கே பேசுகிறாங்க. அப்படின்னா என்னென்னா, அவன் எதுவுமே எதிர்த்து பேசலை, அவன் அமைதியாக அங்கே இருக்கிறான். சடுதியிலே கர்த்தர் உடனே என்ன பண்ணுறாரு? கர்த்தரே இறங்கி வருகிறார் மோசேக்காக. இங்கே என்ன பண்ணுறாரு? மோசே, ஆரோன், மிரியாம் 3 பேரையும் சொல்கிறாரு, ஆசரிப்பு கூடாரத்துக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. அங்கே போன உடனே அவர் என்ன பண்ணுறாரு? மேகத்தூணில் அங்கே இறங்கி வராரு. கர்த்தரே மோசஸ்க்காக இறங்கி வந்ததை நாம் பார்க்கிறோம். மிரியாம் பேசுகிறாள், ஆரோன் அவனோட சேர்ந்துக்கிறான்.
2 பேரும் அவனுக்கு விரோதமாக பேசப்படும்போது அவன் சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். அவன் அமைதியாய் இருந்தான். அவனுக்காக கர்த்தர் பேசினார். கர்த்தர் இறங்கி வந்தார். இங்க நம்ம பார்க்கிறோம், இறங்கி வருகிறார். வந்துட்டு அங்கே என்ன சொல்கிறாரு, அவங்க 2 பேரையும் மட்டும் கூப்பிடுறாரு. அவங்க 2 பேரும் போகிறாங்க, ஆரோனும் மிரியாமும். அப்பொழுது அவங்க இடத்துல என்ன பண்ணுறாரு, என் வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் மோசேக்காகவே பேசுகிறார். ஹல்லேலூயா. இங்கே என்ன பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா, என் வார்த்தையை நீங்கள் கேளுங்க. உங்களுக்குள்ள ஒருத்தன் தீர்க்கதரிசியாக இருக்கிறீங்கன்னா, நான் அவனோட சொப்பனத்தில் போய் தரிசனத்தில் என்னை நான் அவனுக்கு வெளிப்படுத்தும் போது தான் அவன் வந்து ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து அதை சொல்கிறான். ஆனால் என் தாசனாகிய மோசையோட நான் அப்படி பேசலை. சொப்பனத்தில் போய் நான் போய் பேசலை. நான் அவனோட முகமுகமாய் பேசுகிறேன், பிரத்யட்சமாக பேசுகிறேன். அவன் என்னுடைய சாயலை காண்கிறான். அப்படி என்கிட்ட இருந்து பேசி இந்த இதை அவன் 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 என்னிடத்திலிருந்து அவன் அதை வந்து உங்ககிட்ட சொல்கிறான். நீங்கள் எப்படி அவனுக்கு விரோதமாக நீங்கள் பேசுவீங்க? உங்களுக்கு பயம் இல்லையா என்று சொல்லி அவர் கோபப்பட்டுட்டு அங்கேருந்து போயிட்டாருன்னு பார்க்குறோம். அங்கே சொல்லப்படுது, கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். கர்த்தர் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அவர் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மிரியம் குஷ்டரோகி ஆனாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆரோன் அதை பார்த்த உடனே மனம் திரும்பி அவன் என்ன பண்ணுறான், மோசே கிட்ட போய் சொல்கிறான், இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும்னு சொல்லி மனம் திரும்பி அந்த இடத்துல கேட்குறான். அப்பொழுது மோசே என்ன பண்ணுறான்னா, கர்த்தரிடத்தில் அவன் ஜெபிக்கிறான், கெஞ்சுறான். ஒரு வார்த்தை தான், என் தேவனே அவளை குணமாக்கும் என்று சொல்லி. உடனே கர்த்தர் மோசே கிட்ட சொல்கிறாரு, ஒரு தகப்பன் அவளுடைய முகத்தில், அதாவது ஒரு தகப்பன் தன் பிள்ளையோட முகத்தில் காரி துப்புனா எப்படி அவளுக்கு அந்த வெட்கம், அவளுக்கு வெட்கப்பட வேண்டாமா? அந்த மாதிரி தான் ஒரு 7 நாள் அவள் பாளையத்திற்கு புறம்பே விலக்கப்பட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அவளை சேர்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவள் அந்த பாளையத்திற்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தது வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ணலை அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவள் சேர்த்து கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, புறப்பட்டு போகிறாங்க. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் என்று பார்த்தால், கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். அதற்கு நம்ம என்ன பண்ணணும், நாம் சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உண்மை எல்லாவற்றிற்கும் மேலாக பாருங்கள், உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். இங்கு ஆரோனும் மிரியாமும் பார்த்தோன்னா அவங்கள வந்து ஆண்டவர் அழைச்சிருந்தார். அவங்க வந்து ஆரோன் வந்து ஆசாரிய ஊழியத்தில் இருந்தான். மிரியம் வந்து தேவனை துதித்தால், ஆராதித்தால், தீர்க்கதரிசியாக இருந்தால். இப்படி எல்லா ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருந்து கூட அவர்கள் மோசேயை குறித்து அவர்கள் மோசேக்கு விரோதமாக பேசினார்கள். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஃபேமிலியில் இருக்கிறவங்களே பார்த்தோன்னா மோசேக்கு விரோதமாக பேசுகிறாங்க. அவனுடைய சொந்த அக்கா, அவனுடைய சொந்த அண்ணனே அவனுக்கு விரோதமாக பேசுகிறாங்க. அப்போ அவனுக்கு அது ரொம்ப ஒரு வலியாக தான் இருந்திருக்கும். ஆனால் அவன் அந்த இடத்துல ஒரு வார்த்தை கூட பேசலை. கர்த்தரே அவனுக்காக இறங்கி வந்தார்னு நம்ம பார்க்குறோம். முதல்ல அவனுடைய கல்யாணத்தை குறித்து பேசுகிறாங்க. அப்புறம் அது வந்து ஒரு ஊழியம், அதை குறித்து பேசுகிறாங்க. நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம கூட பேசும்போது நமக்கு வலிக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. நம்மளுடைய நாவை அடக்கி கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம பார்க்கிறோம், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் நம்ம பார்க்கிறோம். நம்முடைய நாவானது ஒரு ஜீவ விருட்சமாக இருக்கிறது. அதனால் நம்முடைய நாவை நாம் காத்து கொள்ள வேண்டும். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். இந்த இடத்துல மோசே தன்னை காத்து கொண்டார். தேவையில்லாத எந்த ஒரு வார்த்தையுமே அவர் பேசவே இல்லை. கர்த்தரே அவருக்காக இறங்கி வந்து யுத்தம் செய்தார். இன்றைக்கு கூட நம்மளுடைய வாழ்க்கையில் கூட யாராவது நமக்கு விரோதமாக சொல்லிக்கிட்டு இருக்கலாம். யாராவது நமக்கு விரோதமாக என்னனாலும் பேசி கொண்டு இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம சும்மா இருக்கும்போது தேவன் நமக்காக பேசுவார். நம்ம சும்மா இருக்கும்போது கர்த்தர் நமக்காக இறங்கி வருவார். அவரே இந்த யுத்தத்தை செய்வார். மோசே மிகுந்த சாந்த குலம் உள்ளவன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவன் தனக்காக எதையுமே சொல்லி வாதாடவே இல்லை. இயேசுவை குறித்தும் நம்ம பார்க்குறோம்.
அவர் வந்து எங்கேயுமே தேவையில்லாத வார்த்தைகளை அவர் பேசலை. அவர் வையப்படும் போது கூட பதில் வையாமல் அவர் அமைதியாய் இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம அமைதியாக இருந்தார்னா கண்டிப்பாக கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். அவர் சொல்கிறாரு, மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், நான் அவன் கூட முகமுகமாய் பேசுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம அமைதியாய் இருக்கும்போது நம்முடைய வழக்கை தேவன் விசாரிப்பார். அதனால் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். அதனால் நாம் சும்மா இருப்பீர்கள் அப்படி என்று சொல்லி மோசே சொன்னதை நம்ம பார்க்கிறோம். தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறார். அவர் யுத்தம் செய்து நமக்காக அவர் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? அங்கே அவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். இங்கே மோசே என்ன பண்ணுறான்? அங்கே மன்னிக்கிறான். இங்கே அவளுக்காக அவன் ஜெபிக்கிறான். தேவனே அவளை குணமாக்குன்னு சொல்லி அவனுக்குள்ள பழிவாங்கிற எண்ணம் இல்லை. அவன் கோபப்படலை. அவன் எதையுமே பண்ணலை. அவன் என்ன பண்ணுறான்? கர்த்தரிடத்துல ஜெபிக்கிறான். கர்த்தர் அந்த இடத்துல அவனுடைய ஜெபத்தை கேட்கிறார். ஆனால் அந்த இடத்துல 7 நாள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் பாளையத்திற்கு புறம்பே அவள் இருக்க வேண்டும் என்று சொல்லி 7 நாள் என்பது ஒரு பூரணத்தை குறிக்கிறது. அங்கே ஒரு பூரணமாக அவள் அங்கிருந்து விடுதலை பெற்று வரும்போது அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க கிளம்புறாங்க. ஒருவருடைய தவறு, அங்கே ஒரு தவறு, புறங்கூறுதல், போட்டி, பொறாமை, இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்போது அங்கே அவங்க அங்கேருந்து என்ன பண்ணலை, போகவே இல்லை. அந்த இடத்துல அவங்க 7 நாள் இருக்கிறாங்க. பிரயாணம் என்ன பண்ணுது? அங்கு நின்று போச்சுன்னு பார்க்குறோம். இப்படி மற்றவர்களை குறித்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக்கொண்டு, ஊழியர்களை குறித்து, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை குறித்து தேவையில்லாத தவறான காரியங்களை செய்து கொண்டு, பொறாமையில் வார்த்தைகளை விட்டு கொண்டு தேவையில்லாதவற்றை செய்து கொண்டிருக்கும்போது பாருங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் தடைப்படுவதை நாம் பார்க்க முடியும். இந்த இடத்துல 7 நாள் அவங்க என்ன பண்ணலாம்? அங்கேருந்து கிளம்பவே இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இன்றைக்கி கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது என்று சொல்லி எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் மற்றவர்களை ஆசிர்வதிக்கவும் நன்மையானவைகளை பேசவும் தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம பேசுகிற ஒவ்வொரு எதிர்மறையான வார்த்தைகள், அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் எல்லாமே நமக்குள்ளே இருக்கிற அந்த புதிய ஜீவன், அந்த ஜீவனுடைய அந்த சக்தியையும் பலத்தையும் அது என்ன பண்ணிடுது? குறைச்சி விடுது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய வாயை காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். நம்ம என்ன பண்ணக்கூடாது? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களோடு அவர்களை குறித்து தவறாக நாம் பேசக்கூடாது. இதுக்கு மிரியம் தான் ஒரு உதாரணமாக இருக்கிறாங்க. நம்ம பார்க்குறோம், மிரியம், ஆரோன் 2 பேரும், மிரியம், ஆரோன், மோசே, இவங்க எல்லாருமே தேவனை துதிக்கும்படி தான் அழைக்கப்பட்டிருந்தாங்க. ஆசாரிய ஊழியத்தில் மிகவும் முக்கியமானது பார்த்தோன்னா ஆராதனை, துதி. இது ஒரு தேவனுக்கு இதுதான் ஆராதனையினால் ஊழியம் செய்வது. இப்படிப்பட்டவர்களாக தான் அவங்க இருந்தாங்க. ஏன்னா மிரியமை குறித்து நம்ம பார்க்குறோம். முதல் அவள் என்ன பண்ணுறா? கையில் தம்புருவோடு நடனம் ஆடி தேவனை பாடி அவள் என்ன பண்ணுறா? துதிக்கிறா. அவளோட கூட நிறைய ஸ்திரீகளும் அவங்களோட கூட இணைஞ்சு ஆராதிச்சாங்கன்னு நம்ம பார்க்குறோம். இப்படி நம்மளை கிறிஸ்துவுக்குள் ஆண்டவர் நம்மளை நம்மளுடைய நாவை ஜீவ விருட்சமாக வைத்திருக்கிறார். அப்படி இருந்த அவள் தான் என்ன பண்ணுறா? அதே வாயினாலே புறம் கூறுகிறாள், பொறாமையினாலே பேசுகிறாள் என்று சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது? தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. அப்படி பேசி தேவனுக்கு முன்பாக நம்மளே போய் பேசும்போது பாருங்கள், அங்கே ஒரு அவமானம், குஷ்டரோகன்றது அது ஒரு அவமானத்தையும் என்ன பண்ணுது? குறிக்குது. அதனால் நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதபடி அவரவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் நாம் பொறுமையோடு ஓடக்கடவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சிலரை தீர்க்கதரிசிகளாக அழைத்திருக்கிறார், சிலரை ஊழியராக அழைத்திருக்கிறார், போதகராக அழைத்திருக்கிறார்,
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு வைத்திருக்கிற அந்த ஓட்டத்தில் நாம் ஓடும்போது பாருங்க, எதுவுமே தடைப்படாது. இந்த இடத்துல அவ வந்து அப்படி பேசுனதால அங்கே எல்லாமே தடைப்பட்டு விட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மனம் திரும்ப வேண்டும். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஆரோன் வந்து என்ன பண்ணுறான், மனம் திரும்புகிறான். திரும்பி அந்த இடத்துல வந்து சொல்கிறான், எங்களை மன்னி என்று சொல்லி. அங்கே மோசே என்ன பண்ணுறான், அவர்களை மன்னிக்கிறான். அவங்கிட்ட எந்த ஒரு இப்படி நான் அவங்கிட்ட எந்த ஒரு தவறையும் நம்ம அங்கே பார்க்க முடியல. ஏன்னா அவனுடைய மனம் வந்து அவர்களுக்காக அவன் என்ன பண்ணுறான், மனதுருகுகிறான், கெஞ்சுகிறான், ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே இவளை நீங்கள் குணமாக்கும் என்று சொல்லி. இப்படி நாம் என்ன பண்ணணும், நமக்கு விரோதமாக ஒருவேளை யாரும் பேசியிருந்தா கூட நம்ம வந்து மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெபத்தில் பாருங்கள், ஊழியனாவே முதல்ல வந்து மன்னிப்பு தான். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவருக்குள் நாம் இன்று புது சிருஷ்டிகளாக இருக்கிறோம். அவருடைய வித்து நமக்குள் இருக்கிறது. நாம் என்ன பண்ணணும், அவரை போலவே மன்னிக்க வேண்டும். அவர் சிலுவையிலே தொங்கும்போது கூட, பிதாவே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி மன்னித்தார். நாமும் மன்னிக்க வேண்டும். மோசே இந்த இடத்துல பார்க்கிறோம், மன்னிக்கிறார். மோசே வந்து ஒரு பார்த்தோன்னா இயேசுவினுடைய ஒரு நிழலாட்டமாக நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். கர்த்தர் இடத்துல அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டான். அவருடைய சித்தத்திற்கு அவன் தன்னை ஒப்பு கொடுக்கிறான். கர்த்தரே அவனுக்காக இறங்கி வந்தார். அதனால் நாம் இந்த நாட்களிலே கர்த்தரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். உண்மை பாருங்கள், வரம், பதவி இதெல்லாம் வந்து அடுத்து தான். வரங்கள் இருக்கலாம், கண்டிப்பாக அதை ஆண்டவர் கொடுக்குறாரு. பதவி, வரங்களுக்காகவும் பதவிகளுக்காகவும் இன்றைக்கி போட்டிகள் வருகிறது. வரங்களோ பதவிகளோ இருக்கிறவர்களை அல்ல, உண்மை உள்ளவர்களை தான் கர்த்தர் தேடுகிறார். உண்மையாக இருக்கணும். நம்ம அவருக்காக உண்மையாக அவருடைய வழியில் நம்ம போய்கிட்டே இருக்கும்போது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். நாம் சும்மா இருப்போம். நாம் போக வேண்டியதில்லை, நமக்காகவே கர்த்தர் இறங்கி வருகிறார். ஒருவேளை இந்த நாளிலே நம்ம யாரையும் மன்னிக்க முடியாமல் இருக்கலாம், இல்லைன்னா அவங்கள குறித்து நம்ம பேசி இருக்கலாம். என்ன பண்ணியிருந்தாலும் சரி, அவரிடத்தில் வந்து கர்த்தாவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை மன்னியும் என்று சொல்லி நாம் வரும்போது கண்டிப்பாக அவருடைய இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. அது மாத்திரம் இல்லை, மற்றவர்களையும் நாம் மன்னிக்கும் போது நமக்குரிய அந்த ஆசீர்வாதத்தினுடைய தடை நீங்குகிறது. சில பேரோட வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், ரொம்ப காலமாக ரொம்ப வருஷங்களாக கூட அதையே மனசுக்குள்ளே வைத்து கொண்டு அவர்களை குறித்து அவர்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், அது வந்து நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு ஒரு தடை. அதனால் நம்ம என்ன பண்ணணும், பதிலுக்கு பதில் பண்ணக்கூடாது, தீமைக்கு தீமையை பண்ணக்கூடாது, உதாசனத்துக்கு உதாசனத்தை நம்ம சரி கட்டக்கூடாது. நம்ம அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லாமே கிறிஸ்துவுக்குள் தான். மோசேயை குறித்து நாம் பார்க்குறோம், அவன் என்ன பண்ணான், மன்றாடி அவன் ஜெபிச்சான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் நம்முடைய தேவனைப் போலவே அவனும் சாந்தமும் ஒரு சாந்த குணமுள்ளவனாக இருந்தான். ஏன்னா இயேசு அவர் சொல்கிறாரு மத்தேயு 11, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி என்ன பண்ணுறான், மிரியமுக்காக அவன் மன்றாடி ஜெபிக்கிறான். அவன் வந்து தனக்காக, எனக்காக ஆண்டவரே எனக்காக நீங்கள் பண்ணுங்க அப்படி என்று சொல்லி அவன் வந்து தனக்காக அவன் தேவன்கிட்ட போய் எதுவுமே அவன் கேட்கல. ஆண்டவரே அவனுக்காக இறங்கி வந்தார். அங்கே ஆரோன் என்ன பண்ணுறார், தன்னுடைய பாவத்தை அறிக்கிடுறான். மிரியமுக்காக அவன் வேண்டிக் கொண்ட போது மோசே என்ன பண்ணுறான், மிரியமுக்காக மன்றாடி செபிக்கிறான். அப்போ அவனுடைய இருதயத்தில் கசப்போ பழிவாங்குதலோ எதுவுமே கிடையாது, மனதுருக்கம் மட்டும்தான் இருந்துச்சு. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் இந்த தெய்வீக சுபாவம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. இது நமக்கு சொந்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மை பகைக்கிறவர்களை நாம் மன்னித்து அவர்களை ஆசிர்வதிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் இன்றைக்கு இந்த மோசே போன்ற இந்த இடத்திற்கு தேவன் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கரங்களில் நாம் ஒப்பு கொடுப்போம். அவர் எல்லாவற்றையும் செய்வார். நமக்காக அவர் யுத்தம் செய்வார். நமக்காக அவர் வழக்காடுவார். நாம் அவரை நம்பி அவரை சார்ந்து கொள்ளும்போது அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீரே என்னுடைய கண்மலையும் என்னுடைய கோட்டையும் என்னுடைய இரட்சிப்புமாய் இருக்கிறீர். என்னுடைய உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறீர்.
ஆண்டவரே, நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நான் தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டாமல், ஆண்டவரே, அதற்கு பதிலாக நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து மற்றவர்களை ஆசீர்வதிக்க எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. இதெல்லாம் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் இதெல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு சாத்தியமாக இருக்குது. ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்முடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும்பா. அந்த வலது கரத்திலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்து வழி நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.